हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे परिचय बुक से पार्ट 3 பாடம் 3. இதில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாக்கியனா சென்டென்ஸ். மைனா இல், இன், இங்கிலீஷில் இன். பர்னா மேல், மீது, இங்கிலீஷில் ஆன். நெக்ஸ்ட் வஹானா அங்கே, தர். யஹா இங்கே, ஹியர். கஹா எங்கே, வேர் அப்படின்னு அர்த்தம். சரி, இதை வச்சு இன்றைக்கி பார்ப்போம். ஹாத் ஹே, this is the hand, இது கை. हाथ में क्या है, what's in hand, கையில் என்ன இருக்கிறது. हाथ में कुछ नहीं है, there is nothing in hand, கையில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, मैदान है, this is the ground, இது மைதானம். मैदान में एक गाय है, மைதானத்தில் ஒரு மாடு இருக்கிறது. there is cow in the ground. नेक्स्ट मैदान में एक बैल भी है, बीना ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் ஆல்சோ எ புல் இன் த கிரவுண்ட், மைதானத்தில் ஒரு காளை மாடும் இருக்கிறது. मैदान में गाय और बैल है, there are cows and bulls in the ground, மைதானத்தில் மாடுகளும் இருக்குது காளைகளும் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் मैदान में क्या क्या है, மைதானத்தில் என்ன இருக்கிறது. வாட் இஸ் தர் இன் த ग्राउंड. मैदान में गाय और बैल है, there are cows and bulls in the ground, மைதானத்தில் மாடுகளும் காளைகளும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் மேஜை, மேஜ் है, this is a table, இது மேஜை, மேஜ் है. நெக்ஸ்ட் மேஜ் कहाँ है, where is the table, மேஜை எங்கே இருக்கிறது. மேஜ் ஜமீன் पर है, the table is on the ground, மேஜை தரையில் உள்ளது. ஜமீன் பர் क्या है, what's on the ground, தரையில் என்ன இருக்கிறது. ஜமீன் பர் மேஜ் है, there is a table on the ground, தரையில் ஒரு மேஜை உள்ளது. நெக்ஸ்ட் என்னதுன்னா वहाँ क्या है, वहाँ क्या है, வாட் இஸ் தேர், वहाँ அப்படின்னா தேர், அங்கே என்ன இருக்கிறது. वहाँ एक पेड़ है, वहाँ एक पेड़ है, அங்கே மரம் இருக்கிறது. there is a tree. ये क्या है, what's here, இங்கே என்ன இருக்கிறது. यहाँ एक घर है, there is house here, இங்கு ஒரு வீடு உள்ளது. नेक्स्ट यहाँ एक पेड़ है, यहाँ एक पेड़ है, there is a tree here, இங்கு ஒரு மரம் உள்ளது. वहाँ चार पेड़ है, वहाँ चार पेड़ है, there are four trees, there are four trees, இங்கே இருக்குதா. नेक्स्ट यहाँ एक घर है, यहाँ एक घर है, there is a house here, இங்கு ஒரு வீடு உள்ளது. वहाँ चार घर है, वहाँ चार घर है, there are four houses, 4 வீடு இருக்கிறது. சரிங்களா. அபியாஸ்னா எக்ஸசைஸ். தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. இது என்னது, ஜமீன், ஜா மீ ந, ஜமீன், ஜமீன்னா ஃப்ளோர், தரை. நெக்ஸ்ட் ஹாத்னா ஹேண்ட். நெக்ஸ்ட் காய்னா கவ், மாடு. நெக்ஸ்ட் பைல்னா புல்லக். पेड़ना ट्री, மரம். அது சஹி சப்த் சுன்கர் வாக்கிய பூரா கரோ, சரியான விடையை எடுத்து எழுதணும். மேஜ் ஜமீன் டேஸ்கை, இங்கே பர் வருமா மே வருமா, என்னது வரும். மேஜ் ஜமீன் பர்கை, தரையில் உள்ளது. சரிங்களா. மேங்கிறது வராது, பர் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. பர்னா என்ன சொன்னோம், ஆன் மீது, அதன் மேல் இருக்கிறது, தரையின் மேல் இருக்கிறது, தரையில் இருக்கிறது, பர். சரிங்களா. அடுத்து मैदान में एक गाय है, மைதானத்தில் ஒரு மாடு இருக்கிறது. मैदान पर அப்படின்னா வராது, मैदान में एक गाय हैன்னு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் यहाँ डैश पेड़ है, यहाँ 4 पेड़ है,
4 தானே இருந்தது. 4 पेड़ हैं. நெக்ஸ்ட் मैदान में गाय और बैल हैं. மைதானத்தில் மாடுகளும் இருந்தது, அடுத்து மற்றும் बैल காளைகளும் இருந்தது. और அப்படின்னா அண்ட் மற்றும் मैदान में एक बैल भी है. மைதானத்தில் காளை மாடுகளும் கூட இருந்தது. ஆல்சோ சரிங்களா. பி அப்படின்னா ஆல்சோ. मैदान में एक बैल भी है அதுவும் கூட இருந்தது. நெக்ஸ்ட் சித்திர தேக்கோ और ஜவாப் दो. படத்தை பார்த்து நம்ம ஒரு வரியில் எழுதணும். हाथ में क्या है இதில் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா हाथ में कुछ नहीं है. मेज कहाँ है. मेज कहाँ है. मेज எங்கே இருந்தது. मेज कहाँ है. मेज ज़मीन पर है. मेज ज़मीन पर है. नेक्स्ट वहाँ कितने पेड़ है எத்தனை இருந்தது. 4. அப்போனா वहाँ 4 पेड़ है. ये क्या है. ये घर है அப்படின்னு எழுதணும். அடுத்து பூரா கரோ இதை ஃபுல்லாக நம்ம எழுதணும். பேடா பேடு. நெக்ஸ்ட் கரா கர். இது கியா இது தப்பாக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி வராது. கியா இதுதானது கியா அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் க ய காய். பை லா பைல். நெக்ஸ்ட் உச்சாரன் சீக்கோ. வனா வஹா யஹா அப்படின்னு அர்த்தம். ஓகே, தன்யவாத். ஃபிர் மிலேங்கே. மீண்டும் சந்திப்போம்.